கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நமக்கு இந்த மாதத்திற்கென்று வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்த அந்த வசனமாகிய சங்கீதம் 92:12 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 12 வசனம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். தேவனுடைய கிருபையினாலே நேற்றைய தினத்திலே 1ஆம் தேதியிலேயே நாம் இந்த வசனத்தின் செழித்து என்கிற வார்த்தையை நேற்று இரவு தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். நாம் தியானித்தோம். அந்த செழித்து என்பது எதை காட்டுகிறது? அது பெருக்கத்தை காட்டுகிறது. வனாந்தரம் வயல்வெளியாகவும் வயல்வெளி காடு போல் எண்ணப்படுகிற அளவுக்கு கர்த்தர் பெருக செய்கிறார் என்று பார்த்தோம். அதிலே எப்படி செழிப்பு வந்தால் அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி 2 குறிப்புகளை தியானிக்க, 4 குறிப்புகள், அதில் 2 குறிப்புகளை விளக்கமாய் தியானித்து மற்ற 2 குறிப்புகளை நம் குறிப்புகளை மாத்திரம் தியானித்து வைத்து ஜெபிக்க நம்மளுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் இதே வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் கடைசி வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நேற்று தினமே நான் சொன்னேன், இந்த வசனத்தின் விசேஷமே ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனித்தனியாய் தியானிக்கலாம். அதுல தனித்தனியாய் அதற்குள்ளாக ரகசியங்களையும் சத்தியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு இரவு நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், வளருவான் என்கிற அந்த வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். வளருவான். இன்றைக்கு நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால் வளருவீர்கள். இதுதான் தேவ செய்தியின் தலைப்பு. அப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாய், அந்த வளருவான் என்ற வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மளோடு இடைபடும்படியாய் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது. நல்ல ஆண்டவரே, ஜெபத்தை ஏறெடுக்கவும் அறிவிப்புகளை கேட்கவும் கர்த்தர் கிருபை செய்து இப்பொழுது நாங்கள் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவதாக, மறைக்கப்படுவதாக, தேவனுடைய பிரத்யட்ச வார்த்தைகள் எங்களிடத்தில் அருளப்படுவதாக. அதை கேட்கிறது மாத்திரமல்ல, அது நடக்கும்படியா எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடு கூட இருப்பதாக. இந்த சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அவன் கேதுருவை போல வளருவான். கேதுருவை போல் வளருவான். இந்த வசனத்திலே அந்த வளருவான் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்ப வளருவான் என்றால் என்ன அர்த்தம், அல்லது வளருதல் என்பது எதை காட்டுகிறது, அதற்கு எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று நாம் பார்த்தோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 13:32 வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரமுமாகும் என்றார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அது சகல விதையிலும் சின்ன விதை. இங்க யாரை குறித்து சொல்லுகிறார், எதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்? கடுகு விதையை குறித்து சொல்றார். இந்த வசனத்திலே வளருகிறதை குறித்து நல்ல ஒரு விளக்கத்தை இந்த வசனம் சொல்லுது. அந்த விதையானது சின்ன விதையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அது அப்படியே தண்ணீரினாலும் மணலின் தன்மையினாலும் அது வளர்ந்து அது முளைத்து வெளியிலே வந்து பெரிதாய் வளருகிறதா. பூண்டுகள் என்றால் சின்ன சின்ன ஹோப்ஸ், அதாவது சின்ன சின்னதா இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்ன செடிகள், 1 அடி ஹைட்டுக்குள்ளாக இருக்கிற செடிகள் தான் பூண்டுகள் என்று சொல்லுவார்கள். குறிப்பா 1/2 அடிக்கு கீழே தான் இருக்கும். அதுதான் பூண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல ஹோப்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த பூண்டுகளை விட, அதாவது 1 அடிக்கு மேல உயர்கிறதா அளவுக்கு அது வளருகிறதா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அது ஒரு சின்ன விதை, மற்ற எல்லா விதையை காட்டிலும் சின்ன விதை. அது வளரும் போது அது முதல் பகுதியாகிய பூண்டை விட பெருசா வளருதான்.
அதன் பின்பாக அந்த பூண்டை விட பெருசாய் வளர்ந்து செடியாய் மாறின அந்த கடுகு விதை அதுக்கப்புறம் எப்படி மாறுகிறது? அநேக பறவைகள் வந்து அடைக்கலம் புகத்தக்கதாக மரமாய் மாறுகிறது. அப்ப யோசிச்சு தெரியாத சின்னதா இருந்த விதை இப்ப பூண்டை விட பெருசா மாறுது. அது ஒரு செடியா மாறுது. அந்த செடி என்னவாய் மாறுது? பின்னாட்களில் மரமாய் மாறுகிறது. இதுதான் வளர்ச்சிக்கு அடையாளமாய் இருக்கிறது. வளர்ச்சி என்பது என்ன? இல்லாத நிலைமையில் இருந்து எல்லாருக்கும் உதவி செய்யத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார் அல்லவா? நம் யாருக்கும் அங்கீகரிக்கப்படாமல் எல்லா கண்களுக்கும் குறைவாய் காணப்பட்ட நம்மளை கர்த்தர் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் மேலே நம்மை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உதவி செய்யத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் அல்லவா? அடைக்கலமாய் வைக்கிறார் அல்லவா? அதுதான் வளர்ச்சியை காட்டுகிறது. அப்ப இந்த விதை செடியா மாறுது, செடி பின்னாட்கள மரமா மாறுது. யோசிச்சு பாருங்க, அது விதையா இருக்கும்போது ஏதாவது பறவை அது பக்கத்துல வந்து பார்த்துருக்குமா? அல்லது பறவை ஏதாவது அதை சாப்பிட வந்திருக்குமா? அல்லது அது நேரத்தில் அடிக்கிளம்பு வந்திருக்குமா? எல்லா பறவைகளும் எல்லா மிருகங்களும் நினைச்சிருக்கும் இது ஒரு அற்பமான விதை, கண்ணுக்கு கூட தெரியல, நம்ம மிதிச்சுட்டு போயிடலாம், ஈஸியா தாண்டிட்டு போயிடலாம். ஆனா அந்த விதை அப்படியே வளர ஆரம்பிச்ச உடனே அது பூண்டை விட பெருசான உடனே மற்ற மிருகங்கள் மற்ற எல்லாம் இன்னும் யோசிச்சிருக்கும், பார்ப்பதற்கு சின்னதா வளர்ந்துருக்கு, இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் அந்த பூண்டை விட பெருசா வளர்ந்தது, மரமா மாறின உடனே எல்லா விலகி போன பறவைகள்லாம் இப்ப வந்து அடைக்கலாம், தன் நிழலுக்காகவும் இராவை தங்குவதற்காகவும் தன் பாதுகாப்பிற்காகவும் இந்த அடைக்கலத்திலே வருகிறது. இதே போலதான் கர்த்தர் இந்த மாதத்திலே நீங்கள் வளருவீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு நீங்க மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், எல்லாரை பார்க்கலும் சிறியவர்களாய் இருக்கலாம், எல்லாரை பார்க்கலாம் உங்களுக்கு சிறிய அனுபவங்கள் காணப்படுகிறதா இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை எளிதாய் கடந்து போகிறதை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு முன்பாய் உயரப் போகிறது. அது உயருகிறது மாத்திரமல்ல, நீங்கள் கடந்து போனார்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணினார்களோ, யாரெல்லாம் நீ சிறியவன் சின்னவன் என்று விலகி போனார்களோ அவர்களுக்கு தயை பாராட்டத்தக்கதாய், அவர்கள் உங்களிடத்திலே வந்து அடைக்கலம் புகத்தக்கதாய் கர்த்தர் பெரியவர்களாய் உங்களை மாற்றுகிறார். ஒரு மரத்தை போல அடைக்கலம் கொடுத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இதற்கு நல்ல உதாரணம் வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா சவுலினுடைய வாழ்க்கை. சவுல் என்னதான் பாவியா மாறி கடைசியில பொல்லாதவன வந்தானோ அவன் தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வீட்டிலேயே ரொம்ப அற்பமா எண்ணப்பட்ட மனுஷன். அவன் முதலாவது அவன் கோத்திரமே சின்ன கோத்திரம். அந்த கோத்திரத்துல அவன் குடும்பம் எளிய குடும்பம். அந்த எளிய குடும்பத்துல இவன் ஒரு சாதாரண மனுஷன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அவனை கழுதையை தேட அனுப்புறாங்க. கழுதையை தேட அனுப்பும் போது அவன் கூட ஒரு வேலைக்காரனையும் அனுப்புறான். இப்ப கழுதையை தேட போகும்போது வேலைக்காரன் சொல்றான், நம்ம போய் இங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரா, அவர் சொல்லுவதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்றான். உடனே சவுல் சொல்றான், என்கிட்ட காணிக்க கொடுக்க ஒண்ணும் இல்ல, நீ உன்கிட்ட இருக்கிறது ஏதாவது கொடு. அப்ப யோசிச்சு பாருங்க, வேலைக்காரனிடத்திலிருந்து காசு வாங்கி காணிக்க கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப சிறியவனாய் அற்பமா எண்ணப்பட்டவன் தான் சவுல். கோத்திரத்திலும் சின்ன கோத்திரம், குடும்பமும் சின்ன குடும்பம், அதுலயும் இவன் எளியவன். ஆனா கர்த்தர் அவனை அபிஷேகித்தார், கர்த்தர் அவனுக்கு வளர்ச்சியை கொடுத்தார். என்னவாய் மாறினது? சிறிய காலத்திலேயே, கொஞ்ச காலத்திலேயே கழுதையை தேடி வந்த சவுலானவன் எல்லா சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜாவாய் மாறினான். சமஸ்த ஜனங்களுக்கும் அவன் அதிகாரியாய் மாறினான். இவன் சொல்லாமல் ஒருவனும் கையையும் காலையும் ஆட்ட முடியாது. இவன் சொல்லாமல் யுத்தத்தை முடியாது. ஜனங்களுடைய பங்கு இவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஜனங்களுடைய வயல்வெளியின் பங்கு இவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் கடினமாய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறார்கள். ஆனால் இவன் அரண்மனையில் இருந்து ஜனங்களை பாதுகாக்கிறவனாயும் அவர்களுடைய பங்கை பெறுகிறவனாய் மாறினான். அப்ப அற்பமாய் மூளையில கடந்த மனுஷனை எழுப்பி ராஜாவாய் கர்த்தர் சவுலை மாற்றினார். இதுதான் வளர்ச்சிக்கு அடையாளம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் கடுகை போல சின்னவர்களாய் இருக்கலாம். விதையிலேயே சின்ன விதை, அதாவது மனுஷர்களிலேயே நீங்க சின்ன எளிய மனுஷர்களாய் இருக்கலாம்.
ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை உயர்த்துகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். நீங்கள் அநேகருக்கு அடைக்கம் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியை குறித்து யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கும் போது குறித்ததாக கத்தரிப்புள் உணர்வினால் நான் அதை சொல்லுகிறேன். ஒரு போதகர், அவர் போதகர் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு மாதிரி, அவரால் நேரா நிக்க முடியாது, வாய்கள் கோணிதான் இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த உடல்ல சின்ன வியாதி இருக்கிறதுனால அந்த வாய் பாத்தீங்கன்னா ஒரு சைடு சாஞ்சுதான் இருக்கும். கைகளை நேரா தூக்கி பேச முடியாது, கை ஒரு சைடு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். கரங்களை தூக்கி உயர்த்தி பேச முடியாது. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் மோசையின் வார்த்தை எப்படி திக்குள்ளதா இருந்துச்சோ அதே போல ரொம்ப யாராலையும் எளிதாய் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருக்கும். அவ்வளவு ஸ்பெஷல் சைல்டு தான் அவரு. ஆனா அவர் அப்படி வளர்ந்துட்டு வரும்போது கர்த்தர் ஒரு நாள் சொன்னாரா, நீ என்னுடைய ஊழியத்திற்காக நீ அழைக்கப்படுற, நீ எல்லா ஜனங்களுக்கு முன்பா என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கம். அப்ப இவர் யோசிச்சாரா, நான் எப்படி இதை பிரசங்கம் பண்ண முடியும், என்னால நேரா நிக்க கூட முடியல, கைய கூட ஆடுறது, அவர் கை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப கையில புடிச்சு சாப்பிட கூட அளவுக்கு முடியாத அளவு என் கைகள் ஆடுகிறதா நடுங்குகிறதா இருக்கு. ஆனா எப்படி நான் போய் பிரசங்கம் பண்ண முடியும்? இது எங்க அவர் சொல்றாரு? ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அவருக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கிட்டத்தட்ட சொல்ல போனா லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்கார், அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பு ஒரு பிரசங்கியாராய் ஒரு நல்ல கோட் ஷூட் போட்டு எல்லாருக்கும் முன்பாய் பிரசங்கம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, உலகத்தின்படி அவர் ஸ்பெஷல் சைல்டு, அவருக்கு ஏதாவது செய்யணும்னா இன்னொரு மனுஷன் தான் உதவி செய்யணும். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மகா பெரிய தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு பிரசங்கியாராகவும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவராயும் அவரை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருந்து கர்த்தர் அந்த காரியத்துல இருந்து சுகம்லாம் கொடுக்கல, அவருடைய பலவீனத்தை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் நிரப்பினார். அதையே அவருக்கு சாட்சியாய் மாறினார். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தையும் வார்த்தையை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். இதுதான் வளர்ச்சி. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இன்றைக்கு திக்குவாயா இருக்கலாம், எந்த சூழ்நிலை இருக்கலாம், கடுகுவதை போ சிறுவதையாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மரமாய் மாறுகிற மாதம் தான் இந்த மாதம். நீங்கள் மரமாய் மாறும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் அநேக பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இதுதான் வளர்ச்சியின் அடையாளமாய் இருக்கு. அப்ப இந்த வளர்ச்சி வரணும்னா, நாம வளரணும்னா அங்க எங்க நடக்கணும்? வசனம் சொல்லுகிறது, அதே சங்கீதங்களின் புஸ்தகம், வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 144 12வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்சம் கன்றுகளை போலவும். அந்த வசனம் சொல்லுது, எங்கள் குமாரர்கள் ஓங்கி வளருகிற. அப்ப அப்பொழுது எங்கள் குமாரர், அப்ப எப்பொழுது அது வளருகிற அனுபவம் வருமா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, 11வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 144:11 சொல்லுது, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு விலகி தப்புவியும். எப்பொழுது நாம் வளருகிறவர்களாய் மாறுவோம், நம்முடைய ஜீவியம் எப்பொழுது விதை மரமாய் மாறும்? வசனம் சொல்லுகிறது, நம் மாயைக்கு தப்பும் போது, மாயையை பேசும் வாய், நம்முடைய வாய் முதலாவது மாயை பேசுகிறதா இருக்கக்கூடாது. நேற்றைய தினத்திலே பார்த்தோம், அவர்கள் பேச்சு இன்பமாயிருக்கிறது, பழம் போல இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய இருதயமோ உருவின பட்டயம் போல் காணப்படுகிறது. இதுதான் மாயமான பேச்சு. நாம் பேசுகிற பேச்சுக்கும் நடக்கைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நான் ஒருத்தவர்கிட்ட சொல்லிட்டோம், நான் செய்யறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை செஞ்சே ஆகணும். நம்முடைய வாய் மாயையை பேசக்கூடாது. இயேசு சொன்னார், மாயக்கர் யாரை பார்த்து சதுசேரு பரிசேரு. காரணம் என்ன? இயேசுவே சொல்றாரு, அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்க, அவர்கள் செய்கிறபடி செய்யாதீர்கள்.
அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. வெளியில பார்க்கத்தான் அவங்க செது சேரு பரிசேரு, ஆனா உள்ள வெளியில பார்க்கத்தான் அவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க, ஆனா உள்ள அவங்க சீரியம் கபடுள்ளதாயும் துர்க்குணம் உள்ளதாயும் அருவருப்பு உள்ளதாயும் கல்லறைக்குள்ள எப்படி புழு வைத்திருக்குமோ அப்படி நாட்சம் எடுக்கிறதாயும் காணப்படும். இதுதான் மாயமான வாய். நம்முடைய ஜீவியம் ஒருபோதும் மாயமான வாயா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம் மாயமான வார்த்தைகளுக்கு தப்பிக்கிறவர்களா இருக்கணும். நாம் கடைசி இடத்திலே வாழுகிறோம். இன்றைக்கு வந்து சொல்லுவாங்க, இங்கே கிறிஸ்து இருக்கிறார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார், என்னதான் கிறிஸ்து அழைத்தார். அப்ப நம்ம மாயமான வார்த்தைகளுக்கு தப்பிவிக்கிறவர்களா இருக்கணும். அது எப்ப வரும்? எளிதாய் நாம் அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஆவியை பகுத்தறியும் வரம் நம்மளுக்கு இருக்கணும். ஆவிய பகுத்தறிகிற வரம் உங்ககிட்ட இருந்துருச்சுன்னா நீங்கள் எந்த மாயமான பேச்சுக்கும் நீங்க தப்புவிக்கப்படுவீங்க. நீங்களும் மாயமான பேச்சை பேச மாட்டோம். ரெண்டாவது, அங்க வளரணும்னா என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை சொல்லுறது கள்ளத்தனமான வலதுகை கள்ளத்தனமான வலதுகை என்று சொல்லுகிறது. கள்ளத்தனமான வலதுகை என்பது எதை காட்டுகிறது? வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கையை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் வசனம் சொல்லுகிறது, உன் இந்த கை கொடுக்கிறது அந்த கைக்கு தெரியக்கூடாது. உன் வலது கை உன் இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் வலது கை செய்கிற தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் போது சில நேரங்களில் எல்லாரும் முன்னாடி நீங்க கொடுக்க வேண்டியதுதான் இருக்கும். ஆனாலும் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தனையில நாம் எப்படி இருக்கணும்னா, நான் இதை செஞ்சுட்டேன், எல்லாரும் என்னை பார்த்துட்டாங்க, என்னை குறிச்சு பெருமையா பேசுவான். இல்ல, நான் இதை செஞ்சுட்டேன், கர்த்தர் பார்த்துட்டாரு, இதன் நிமித்தமா என்ன ஆசீர்வதிப்பான். இன்னொன்னு நன்றா தெரிஞ்சுக்கோங்க, தானம் தர்மம் செய்வது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, தானம் தர்மம் செய்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ் என்று நினைக்கிறோம். சாய்ஸ் கிடையாது. அது உங்களுடைய சஜஷனுக்குள்ள வராது. தானம் தர்மம் செய்கிறது அது உங்களுடைய கடமை. ஏனென்றால் இயேசுவே சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கல. தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கல. நான் தூங்கும் போது எனக்கு தலையாணை கொடுக்கல. படுக்க இடம் இல்லை. எப்ப சொல்றாரு? சீசர்கள்ட்ட சொல்றாரு. காரணம் என்ன? நீங்க இந்த எளியவருக்கு எதை செய்றீங்களோ அதை எனக்கு செய்றீங்க. இன்னைக்கு நிறைய சில கூட்டங்கள் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறார். எக்ஸ்ட்ரீம் கூட்டங்கள் சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. ஆனா அவங்களுடைய நடக்கையில எந்த மாற்றமுமே இருக்காது. நல்லா ஜெபிப்பாங்க, எதையும் ஆவிக்குரிய ரீதியா தான் பேசுவாங்க. ஆனா அந்த நடக்கையிலே மற்றவர்கிட்ட பழகிறதுல தேவனை வெளிப்படுத்த முடியாது அவங்களால. சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்றதுல இருப்பாங்க, ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போயிருப்பாங்க. நல்ல ஜெபிக்க முடியாது, ஆவில நிரம்ப முடியாது, ஆனா மற்றவங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் அதை பார்த்து. ஆனா ஒன்றை நாம் புரிந்துக்கணும், நம்ம எந்த விதத்திலே எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. நீ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இதையும் கைப்பிடிங்கள், இதையும் விட்டு விடாதிருங்கள். என்னது? ஆவிக்குரிய காரியத்தையும் நீங்க கைப்பிடிங்க, அதே நேரத்துல தானம் தர்மம் செய்கிறதையும் விட்டு விடாதீர்கள் பேதுரு சொல்லுகிறார். அதேதான் இயேசுவும் சொல்லுகிறார். அதேதான் நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்துல கொர்நேலியை பார்க்கிறேன். அவன் தானம் தர்மம் செய்கிறவனாய் இருந்தான், அதே நேரத்துல ஜெபத்துக்கு இடம் கொடுக்கிறவனாய் இருந்தான், பயபக்தியோடு தன் குடும்பத்தை வளருகிறவனாய் இருந்தான். அதனால தானம் தர்மம் பண்ணுகிறது அது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அதை நம்ம உணர்ந்து ஒவ்வொருவருக்கும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நீங்க உதவி செய்ய. இவங்க கடன் வாங்கி கொடுக்கணும்னு வேதம் சொல்லல. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எது முடியுமோ அதை செய்யுங்க. நீங்க ஒளித்து வைத்து அதனால் நமக்கு என்ன பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். தானம் தர்மம். சரி, இங்க வசனம் சொல்லுது, வலது கைக்கு என்னை தப்புவியும். வலது கைக்கு வலது என்ன அர்த்தம்? வெளியில பார்க்க உதவிதான் செய்கிற அனுபவம், ஆனா இருதயத்துல எப்படி இருக்கா அந்த உதவி? நான் அதன் நிமித்தமா எனக்கு ஒரு ஆதாயம் வரணும், அதன் நிமித்தமா எனக்கு ஒரு பெருமை வரணும், அதன் நிமித்தமா எல்லாருக்கும் முன்பாய் அது
வாங்குறவங்களுக்கு இருதயத்துல கொடுக்கறீங்க, என்ன நோக்கத்துல கொடுக்கறீங்க? ஆனா அதே இது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் யாருக்கு செய்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு, ஊழியத்துக்கு செய்தாலும் சரி, திக்கச்சவர்களுக்கு செய்தாலும் சரி, நீங்க இருந்தாலும் நாம் எல்லா விதத்திலும் நாம் கபடற்றவர்களாய் நம் இருதயத்துல ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே நல்லவர்களை போல உதவி செய்யலாய் காணப்படும். அதுதான் அந்த கபடற்றவர்களாய் நாம் காணப்படணும். அதுதான் கள்ளத்தனமான வலதுகை இல்லாதவைகளா நாம் தப்பித்துக் கொள்ளணும். மூன்றாவதாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்நிய புத்திரர்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளணும். அந்நிய புத்திரர்களுக்கு நாம தப்பித்துக் கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நல்லவர். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்நிய புத்திரர்கள் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12:43 படிச்சு பாத்தீங்கன்னா, பஸ்காவில் நியமமாவது அந்நிய புத்திரரின் ஒருவனுக்கும் அதை புசிக்க வேண்டாம். அந்நிய புத்திரர் என்றால் என்ன அர்த்தம்? பஸ்காவை புசிக்க கூடாது. பஸ்கா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய திருவிருந்து. திருவிருந்து என்பது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவின் பாடுகள். நாம் அந்நிய புத்திரருக்கு தப்புவிக்கன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம ஓடுறோம் பாத்தீங்களா, அந்த ஓட்டத்துக்கு நம்ம தப்பிக்கணும். கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சுமந்து செல்லுகிறவர்களாய் காணப்படணும். கிறிஸ்துவின் பாடுகளை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சரீரத்திலே சுமந்து சொல்லுகிறாய் காணும். அந்நிய புத்திரர் தான் கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ள வரமாட்டாங்க. அந்நிய புத்திரருக்கு நல்ல பாருங்க, வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் அந்நிய புத்திரருக்கு வந்துச்சு. இஸ்ரவேலர்கள் விடுதலை ஆகும் போது, எகிப்தில இருந்து விடுதலை ஆகும் போது அந்நிய புத்திரர்களும் விடுதலை ஆனாங்க. இஸ்ரவேல் கானான பிரவேசிக்கும் போது அந்நிய புத்திரன் கானான பிரவேசித்தாங்க. இஸ்ரவேல் மன்னாவை சாப்பிடும் போது அந்நிய புத்திரன் சாப்பிட்டாங்க. இஸ்ரவேல் கண்மலை தண்ணீரை குடிக்கும் போது அந்நிய புத்திரன் குடிச்சாங்க. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா பஸ்கா மாத்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அந்நிய புத்திரர்கள்ல தேவனுடைய ஜனத்துக்கு மாத்திரம். மற்றவங்களுக்கு புதுசா வர்ற ரட்சிக்கப்பட எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆசீர்வாதம் தேவ பிள்ளைக்கு ஒருபோதும் அடையாளம் கிடையாது. அது அடையாளமாய் இருந்தா இன்னைக்கு உலகத்துல பணக்காரராய் இருக்கிறவர்கள் முதன்மை தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். எது தேவ பிள்ளைகளின் அடையாளம்? எது தேவச்சனத்தின் அடையாளம்? தன்னுடைய சிலுவையை சுமந்து வருகிறதும் கிறிஸ்துவின் பாடுகளை நம்முடைய சரீரத்தில் சுமக்கிறதா நம்முடைய அடையாளம். மாயமான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீங்க தேவ பிள்ளையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது உண்மைதான், கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்முடைய அடையாளம் என்ன? நம்மளுடைய அடையாளம் எது? அது கிறிஸ்துவின் பாடுகளை சுமக்கிறது. அப்போஸ்தலர்களை பாருங்க, ஒருத்தவன் கழுத்து அலைவெட்டி கொண்டு கொல்லப்பட்டான். ஒரு சிலுவையிலே தலைகீழாய் தொங்கி அறையப்பட்டான். இன்னொரு மனுஷன் சிலுவையில அறையப்பட்டான். இன்னொரு மனுஷன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். ஆனாலும் அவர்கள் விசுவாசத்திலும் சுவிசேஷத்திலும் உறுதியாயிருந்தார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவின் பாடுகளை தங்களுடைய சரீரத்திலே சுமந்தார்கள். கர்த்தர் கேட்கிறார், நீங்க தேவனுக்குள்ள வளரணுமா? நீங்க இன்னும் மரமா மாறணுமா? விதையா இருக்கிற நீங்க மரமா மாறணுமா? கிறிஸ்துவின் பாடுகளை சுமக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துவின் பாடுகளை சுமக்க ஆரம்பிங்க. கள்ளத்தனமான வலதுகைக்கு தப்பிங்க. மாயமான பேச்சுகளை நிறுத்துங்க. கர்த்தர் உங்களை மரமாய் மாற்றுவார். இல்லை என்றால் நீங்க பூண்டை விட பெருசாதான் மாற முடியுமே தவிர ஒருபோது மரமாய் மாற முடியாது. பூண்டை விட நம்ம பெருசா மாறிடலாம், ஏன்னா பூண்டு ஒரு அடி ஹைட் தான். ஆனா பூண்டை விட பெருசா மாறுறது பெருசு கிடையாது. அதை விட மரமா மாறுறதுதான் முக்கியம். யார் மரமா மாறுவாங்கன்னா, யார் மாயமான பயிற்சிக்கு விலகி கள்ளத்தனமான கைகள் வலதுகைக்கு தப்பித்து கிறிஸ்துவின் பாடுகளை சுமந்து நடக்க, இவர்கள் தான் மரமாய் மாறுவார். இவர்களுக்குத்தான் அந்த வளர்ச்சி வருகிறது. அப்ப இன்றைக்கு கர்த்தர்ட்ட ஒப்புக்கொண்டேன், ஆண்டவரே என் ஜீவியத்துல மாயமான பேச்சுகள் இருந்தால் கர்த்தர் சுத்திகரிப்பீராக.
என் கடந்த நாட்களிலே இதுவரைக்கும் நான் கள்ளத்தனமான வலதுகை உடையவனாய் நான் உதவி செய்கிறது கொடுக்கிறது எல்லாருக்கும் தெரியணும், என் பேர் பலகையில வரணும்னு கொடுக்கிறவனா இருந்திருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதே போல கிறிஸ்துவுக்கு நான் உம்முடைய பாடுகளை சுமக்காம இருந்தேனா இனிமே நான் சிலுவையை சுமக்கிறவனாய் பாடுகளை சுமக்கிறவனாய் கிறிஸ்துவின் அடையாளத்தை சுமக்கிறவனாய் அந்நிய புத்திரனாய் அல்ல உம்முடைய பஸ்காவை புசிக்கிறவனாய் நான் காணப்படுவேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் வளருகிறவர்களாய் மாறுவீர். அப்ப நாம் முதலாவது பார்த்தோம் வளருகிறவன் என்பது எதை காட்டுகிறது. இரண்டாவது வளருகிறவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் என்று கர்த்தர் காண்பித்தார். மூன்றாவதாக எதிலே நாம் வளரணும், எதிலே நாம் வளருகிறவர்களாய் காணப்படணும், அல்லது இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை எதிலே வளர பண்ணுகிறார் என்பதை பார்த்து நாம் செபிப்போமாக. வேதம் சொல்லுகிறது ரெண்டு காரியத்தை நாம் பார்த்து செபிப்போம். முதலாவதாக எதிலே நாம் வளருகிறவர்களாய் இருக்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொன்னான். இங்க தாவீது சொல்றான், ஒரு மனுஷனை பார்த்து சொல்றோம், உங்க தாடி முதல்ல வளரட்டும், தாடி வளர்ந்த பின்பு நீங்க எரிகோ விட்டு வெளியில வாங்க. அப்ப கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை வளர செய்ய போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் தாடியை வளர செய்ய போகிறார். நம்முடைய தாடி வளருகிறதா இருக்கணும். அது என்ன தாடி? ஆம்பளையாளுக்கு புருஷனுக்கு மாத்திரம் தானே தாடி இருக்கு, அப்ப பெண்களுக்கு தாடி இல்லையா? அது என்ன அர்த்தம்? அப்ப எதை காட்டுது? எழுத்தின்படி சொல்லப்படுகிற வார்த்தையில இதுல கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் வச்சிருக்கிறார். அது என்ன அர்த்தம்? தாடி வளரணும்னா என்ன அர்த்தம்? தாடி வளருகிறது என்பது எதை காட்டுகிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 133 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும். தாடி வளருகிற அனுபவம் என்பது என்ன? அது நம்ம இடத்துல வழிகிற அனுபவம். இங்க சொல்லப்படுகிற வழிகிறது என்பது எதை காட்டுது? அததான் நம்ம லேவியராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். வசனம் சொல்லுது பாருங்க, ஆரோனுடைய சிரசில் மேல் இருந்தது தாடியிலே வலிகிறது என்பது எதை காட்டுகிறது? அதுதான் அபிஷேகத்திலே வளருகிறதை காட்டுகிறது. ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவன் தாடியிலே வலிந்ததான். அப்ப தாடி வளருகிற அனுபவம் என்பது என்ன? நாம் அபிஷேகத்திலே வளருகிறவர்களா இருக்கணும். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை அபிஷேகத்திலே வளர செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் அபிஷேகத்திலே வளருகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த அபிஷேகம் என்பது எதை காட்டுகிறது? அதைத்தான் நம்ம 2 சாமுவேலின் புஸ்தகம் 10:5 வாசிக்கிறோம். அவர்கள் வெட்கப்பட்டபடியினால் தாடி வளரும் வரை எரிகோவில் இருங்கள். அப்ப அபிஷேகம் உங்களுக்கு தாடியில வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? தாடி வளர்ந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அபிஷேகம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் வெட்கப்படுகிறதுல இருந்து நாம் வளருகிறவர்களாய் மாறுவோம். நாம் வெட்கம் நம்ம இடத்துல வந்து ஒளிந்து போகும். அதற்கு இணையாக வைராக்கியம் நமக்குள் வரும், பக்தி வைராக்கியம் வரும். இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய காரியத்திற்கு வெட்கப்படுகிறவர்களா இல்லாதபடி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். கர்த்தருடைய காரியத்தை கொடுத்து வெட்கப்படாதபடி. இங்கு தாடி வளருகிற அனுபவம் என்பது என்ன? இந்த தாடியில வளருகிறது என்பது என்ன? அது வெட்கப்படுகிற அனுபவத்திலிருந்து வளருகிறதை காட்டுகிறது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை குறிச்சு நீங்க வெட்கப்படுறீங்களா?
மற்றவர்களுக்கு முன்பாய் சொல்லுவதற்கு நீங்க வெட்கப்படுறீங்களா, அல்லது தேவனுடைய வேதத்தை சுமந்து சொல்ல வெட்கப்படுகிறீர்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் ஊருக்கு நீங்க போகிற இடங்களிலே எல்லா இடத்திலும் கர்த்தரை நீங்க பிரதிபலிக்கிறீங்களா என்பதை நிதானித்து பாருங்க. நான் அடிக்கடி நம் பிரசங்கத்துல கூட நான் சொல்லி இருக்கிறேன், அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அடையாளமா நான் பாக்குறது என்னன்னா, இந்த வைராக்கியத்துக்கு அடையாளமா பாக்குறது மற்ற மார்க்கத்தை, குறிப்பா அதுலயும் முஸ்லீம்காரங்க. நீங்க முஸ்லீம்காரங்களை பாருங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த லேடிஸ் படுதா போடுறது அது அரபு நாட்டுல இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அந்த மார்க்கம் வந்ததே பாலைவனத்துல இருந்துதான், வனாந்திரம் பாலைவனத்துல இருந்துதான். அங்க இருந்துதான் அது டெவலப் ஆகி பின்னாட்கள்ல வர ஆரம்பிச்சு. ஏன்னா அப்பெல்லாம் அரபு நாடுகள் பாலைவனமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கடல்லாம் அன்னைக்கு இல்லை, செயற்கை கடல் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. அன்னைக்கு அது பாலைவனம் தான். சோ பாலைவனத்துல இருக்கிறவங்க ஆண்னாலும் சரி பெண்ணாலும் சரி அவர்கள் முகத்தை மூடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் பின்னாட்கள் அவர்களுக்கு பிரமாணமா வந்துச்சு. என்னன்னா, ஸ்திரீயானவர் தன் கால் வரைக்கும் மூடி இருக்கணும், முகத்தை மூடி இருக்கணும். சில மார்க்கம் இருக்கு, முஸ்லீம்லயே நிறைய மார்க்கங்கள், நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதுல சில வேறுபாடுகள் சொல்றாங்க கண் மட்டும்தான் வெளியே தரணும், சிலர் சொல்றாங்க அதுவும் நெட்டு போட்டு மூடி இருக்கணும், உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் மூடி இருக்கணும். இது அரபு நாட்டுல இருக்கிறதுக்கு ஒத்து வரும். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்திய தேசத்துல இருக்கிற ஜனங்களும் இந்த பகுதியில் இருக்கிறவர்களும் அதை பின்பற்றுகிறதா இருக்காங்க. ஸ்கூலுக்கு போனாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல அவர்கள் படுதா போடுறவங்களா தான் இருக்கிறாங்க. சில வேலைக்கு போனாலும் அதை அப்படிதான் பின்பற்றுறாங்க. ஏன் அவங்க பஸ்ல ட்ரெயின்ல எங்க போனாலும் ஓதுறதா இருக்கிறாங்க. இப்ப இருக்க சில நாட்களுக்கு முன்பாக, சில மாசங்களுக்கு முன்பாக அங்கிள் வந்திருந்தாங்க, அதாவது ஸ்டீவன் அங்கிள், ஷைனியோட அப்பா வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்க ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு டிரைவரை, ஆக்டிங் டிரைவர் சொல்லியிருந்தோம். அவர் திருச்சியில இருந்து ஆக்டிங் டிரைவர் இங்க இவங்களோட கூப்பிட்டுட்டு அந்த வண்டியில காரை கூட்டிட்டு போறாரு. சோ அவரை கூப்பிட்ட உடனே அவர் வந்திருந்தார். அவர் வந்த உடனே மனுஷன் வர்றாரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நாங்க சொன்னோம், ஆட்டோ பிடிச்சி வந்துட்டாங்க. வீட்டுக்கு அடுத்த செகண்ட் என்ன பண்ணாருன்னா, எனக்கு கொஞ்சம் கை கால் கழுவணும்னு சொன்னார். யூஸ்வலா டிரைவர்ஸ் டக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா அவர் கேட்டாரு கை கால் கழுவணும். சரி என்னன்னு சொல்லி கை கால் கழுவுனோடனே கை கால் கழுவுனாரு, ஃப்ரெஷ் ஆனாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில போயிட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டே இருந்தாரு, எங்காவது இடம் கிடைக்கும். அப்ப கேட்டா என்னன்னு கேட்டா, எனக்கு ஒரு சின்ன சேர் கிடைச்சா நல்லா இருக்கும், நான் இங்க தொழுகணும் அப்படின்னு. அப்போ நாங்க சொன்னோம், சரி நீங்க அந்த டேடியோட ரூம் இருக்கு, அங்க எம்டியா தான் இருக்கு, நீங்க அங்க போய் தொழுதுக்கோங்கன்னு சொல்லி ஒரு நல்ல மேட் போட்டு கொடுத்து நாங்க அங்க அவர்கள் ஜெபிக்கணும், அவர்கள் தொழுகிறதுக்காக அந்த ரூம் ஆயத்தப்படுத்தி கொடுத்தோம். இது எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, அவரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறது ஒரு வேலை ஸ்தலம், யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனாலும் வராண்டாலனாலும் உட்கார்ந்து நான் என்னுடைய தொழுகையை நான் முடிச்சுவேன். இதுதான் வைராக்கியம். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு பாராட்டுகிற வைராக்கியம் நம்மளிடத்துல இல்ல. நாம் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை வைராக்கியத்திலே வளரும்படி எச்சரிக்கிறார். நாம் இந்த மாதத்திலே வசனத்திலே வளருகிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய காரியத்திலே வளருகிறவர்களா இருக்கணும். உங்க அபிஷேகம் ஆதியிலே பெற்ற அபிஷேகம் மாதிரியே இருக்கக்கூடாது, அது வளருகிற அபிஷேகமா இருக்கணும். ஈஸ்டர் இடத்துல 2 அபிஷேகம் இருந்துச்சு. ஒன்னு அப்போஸ்தல நாட்களிலே, பெந்தேகோஸ்தே நாட்களிலே கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அதுக்கு முன்னாடியே ஒரு அபிஷேகம் வந்துச்சு. அது என்ன அபிஷேகம்னா, இயேசு 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை ஊதி அவர்களை ஊழியம் செய்யும்படி 2 பேரை அனுப்புகிறார். அவங்க போய் பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதியஸ்தரை குணமாக்குறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, நிறைய பேரை சுத்தமாக்குறாங்க. அது ஒரு அபிஷேகம். இப்ப இந்த 2 அபிஷேகம் இருக்கு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீங்க அபிஷேகம் வர்ற வரைக்கும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் வர்ற வரைக்கும் நீங்க அமைதலாகி காத்துருங்க. ஏற்கனவே அவர்களுக்கு ஊதி அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. ஆனாலும் 2வது அபிஷேகம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு காத்திருக்க சொன்னார். அதுல அவர்களை வளர சொன்னார். காரணம் என்ன? ஆதி அன்பதான் நம்ம விட்டுக்கூடாதே தவிர அபிஷேகத்துல நாம் ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களா இருக்கணும். அபிஷேகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வளரணும். அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறதா இருக்கணும். அந்த அபிஷேகம் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த அபிஷேகத்துக்குள் நாம் ஊன்ற கட்டப்படுகிறதா இருக்கணும். இதுதான் பக்தி விருத்தியின் வைராக்கியத்தை காட்டுது.
இது புதிய ஏற்பாட்டுல மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது. இது கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம். உதாரணத்தை நீங்க வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. என்னாகமம் 25:11 படிச்சு பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, நான் என் எரிச்சலிலே இஸ்ரவேலின் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினெகாஸ் வசனம் சொல்லுது, என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததனால். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, பினெகாஸ் என்பவன் கர்த்தருக்குள்ளாய் பக்தி வைராக்கியம் பாராட்டினான். என்ன பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான்? வசனம் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என்னாகும் 25:7 படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, ஆரோனின் குமாரனாக எலியாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த மனுஷனின் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனுஷனும் அந்த ஸ்திரீயையும் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். என்ன நடக்குது? பிழையாம் தீர்க்கதரிசி நிமித்தமாக பாலாக்குக்கு ஒரு ரகசியம் சொல்லப்படும். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் இருக்காரு. ஆனா அவங்களை நீ பாவம் செய்ய வச்சுட்டேன்னா கர்த்தரே அவர்களை அடிப்பார். உடனே பாலாக்கு என்ன செய்யறான்? மோவாப்பிய ஜனங்களோட அவனுக்கு உறவு கொள்ள வைக்கிறான். இப்ப மோவாப்பிய ஜனங்களோட இஸ்ரவேல் ஜனங்கள் உறவு செய்ய ஆரம்பிக்கிறான். அவர்கள் என்ன செய்யறாங்க? மோவாப்பிய ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணும். அப்படி விபச்சாரம் பண்ணும்போது அங்க என்ன நடக்கிறது? அங்கு ஒரு வாதை வரும். இந்த வாதை வந்த உடனே அங்கிருந்து ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்களா? வசனம் சொல்லுது, புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. வாதம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, கொத்து கொத்தா சாகுறாங்கன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு நடுவுல பினெகாஸ் சிந்திக்க வைராக்கியத்தோட ஒரு ஈட்டி எடுத்துட்டு போய் யார் விபச்சாரம் செஞ்சாலும் அந்த இஸ்ரவேல் மனுஷனையும் அவனோடு விபச்சாரம் செஞ்ச மோவாபிய ஸ்திரீகள் 2 பேரையும் குத்தி கொன்று போறது. இதுதான் வைராக்கியம். இதை நீங்க எழுத்தின்படி எடுத்துடக்கூடாது. உடனே அருவாள் கத்தி எடுத்துட்டு போய் மத்தவங்களை வெட்டுகிறது அது கிடையாது. இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு கண்ணத்தை அடங்க இன்னொரு கண்ணத்தை. ஆனா நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்ன? நாம் ஜபத்திலே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களா இருக்கும். பாடுகளிலே கர்த்தருக்காய் உறுதியா நிக்கலாம். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும். வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் பாவத்துக்கு விரோதமா எழுந்து நிற்கலை. பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கல. எப்படி? ரத்தம் சிந்துகிற அளவுக்கு. அப்ப நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்துக்கு வைராக்கியமா இருக்கணும். எங்க போனாலும் உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியணும், இவர் தேவனுடைய மனுஷன், இவன் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தேவ மனுஷன், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள், இவர்கள் வேத வாசிக்கிறன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் உங்களை ஒரு அடையாளமாய் நீங்கள் இருக்கும். கர்த்தரை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கணும். இயேசு தேவனே சொல்றாரு பாருங்க, பினெகாஸ் பாராட்டின பக்தி வைராக்கியம். இந்த மாதத்திலே நாம் அபிஷேகம் என்கிற பக்தி வைராக்கியத்துல வளரணும். கர்த்தருக்குள்ளாய் வைத்திருக்கிற வைராக்கியத்துல வளரணும். நாம் ஏற்கனவே வைராக்கியத்துல இருந்தோம் பாத்தீங்களா? அந்த வைராக்கியம் இன்றைக்கு நமக்குள் வரணும். மாம்சிக வைராக்கியம் இல்ல, வீண் வைராக்கியம் அல்ல, கர்த்தருக்குள்ளாய் பாராட்டுகிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் தாடி வளரட்டும், என் அபிஷேகம் வளரட்டும். அது என் சிரசுல மாத்திரம் இருக்கக்கூடாது, அது என் தாடியில வலியட்டும். அது என் தாடியில மட்டும் இருக்கக்கூடாது, என் தாடியில இருந்து என் வஸ்திரத்துக்கு போகட்டும். நான் பக்தி வைராக்கியத்துல வளருகிறவனா இருக்கணும். என் பிள்ளைகளை நான் பக்தி வைராக்கியத்துல வளருகிறவன் இருப்பேன். நான் ஆதி அன்புல நிலைச்சிருக்கிறது போல உமக்காய் உம்முடைய வசனத்துக்காய் உறுதியாய் நிற்பேன். நான் ஒருபோதும் நாணலை போல் அசைய மாட்டேன்.
இப்படி வசனத்துக்காய் நான் உறுதியாயிருப்பேன். மரணமே வந்தாலும் நான் போர் முனையில யுத்தம் பண்ணுகிற பேர்மனை போலவும் நப்தலியை போலவும் நான் உடைய சமூகத்திலே பினகாசை போல வைராக்கியமாயிருப்பேன் என்று சொல்லுவேன். இந்த வைராக்கியம் வந்துச்சுன்னா என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? வசனம் சொல்லுது, வாதை நிறுத்தப்படுகிறது. வாதை நிறுத்தப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். தேவ சமூகத்துல வந்து நாம் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பக்தி வைராக்கியத்துல வளர்கிறவனாயிருக்கேன். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு கொர்நேலியு என்கிற மனுஷனை குறித்து சொல்லுகிறது. 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10 சொல்லுகிறது, அவன் தன் வீட்டை கர்த்தருக்குள்ளாய் பக்தி வைராக்கியம் கொண்டவனாய் வளர்த்தான். அவன் வீடு கர்த்தருக்குள் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து. கர்த்தர் கேட்கிறார், நாம பக்தி வைராக்கிறவங்களா இருக்கிற மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை பக்தி வைராக்கியத்துல வளர்க்கணும். நம்முடைய குடும்பத்தை பக்தி வைராக்கியத்துல வளர்க்கணும். அவங்க தவறு செஞ்சா நம்ம அடிக்கிறோம் அல்லவா? தவறு செஞ்சா இப்படி நீ செய் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல் தேவனுடைய காரியத்திலே நீங்க சொல்லணும். தேவனுடைய வசனத்தை படிக்க சொல்லணும். தேவனுடைய வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்க சொல்லணும். தேவனுடைய வசனத்தை வைத்து பிரசங்கம் எடுக்க சொல்லணும். தேவ சத்தத்தை பழகும்படி அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் வளரணும். அப்படி நீங்க கேட்க வைக்கிற அளவுக்கு நீங்க வளர்த்துட்டீங்கன்னா ஒரு காலம் வரும், நாம பூமியில இருக்க மாட்டோம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்துல நிலைச்சு நிற்கும். மரணம் வரைக்கும் அந்த சந்ததி உயிரோ, மரணம் வரைக்கும் என் சந்ததி. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? தேவனுக்கு முன்பாக இருக்கிறவர்களா இருப்பாங்க. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற சந்ததியாய் வளர்க்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, எரேமியா புஸ்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, அந்த சந்ததி எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கும். அந்த சந்ததி எனக்கு முன்பாக எப்பொழுது நிற்கும். எந்த சந்ததி? வசனம் சொல்லுது, அவர்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கள் குடிக்காமலும் அவர்கள் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த சந்ததி வந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, அந்த சந்ததி எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய சந்ததி பக்தி வைராக்கியமா இருக்கும்னா அது நம்முடைய சந்ததி தேவனுக்கு எப்பொழுது நிற்கும். அப்ப நாம் அபிஷேகத்திலே தாடி வளருகிறவர்களாய் மாறிட்டோம்னா முதலாவது வாதை மாறும். 2வது நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் நம்முடைய சந்ததி எப்போதும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கும். கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற சந்ததியாய் அது காணப்படும். அப்ப தேவ சமூகத்துல வந்து நாம் இப்பொழுதே நம் கர்த்தர்ட்ட ஒப்புக்கொண்டேங்க, ஆண்டவரே என்னை நீர் என்னை நீர் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, என் தாடி வளரட்டும் என்று ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி செய்வார். 2வதாக நாம் எதிலே வளருகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இந்த மாதத்திலே வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால் எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கள் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் நடக்கிறாள். 2வதாக நாம எப்படி வளரணும்? எதுல வளரணும்? அவருடைய சொற்கள் கேட்டு வளரணும். இங்கு சொல்லப்படுகிற மொர்தெகாய் எஸ்தர் யாரை குறிக்கிறது? எஸ்தர் என்பது மனவாட்டியாக கர்த்தருக்குள் ஆயத்தம் பண்ணப்படுகிற உங்களையும் என்னையும் குறித்து சொல்லுகிறது. மொர்தெகாய் என்பது தேவனை குறித்துகிறதா நிழலாட்டமாய் காணப்படுகிறது. மொர்தெகாய் தேவன் அல்ல, மொர்தெகாய் தேவனுக்கு நிழலாட்டமா இங்க சொல்லப்படுது, அவ்வளவுதான். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அவர் எஸ்தர் எப்படிப்பட்டவளாய் இருந்தால் அவள் மொர்தெகாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருந்தாள். அவளுக்கு மொர்தெகாய் எஸ்தருடைய தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. மொர்தெகாய் எஸ்தருடைய சித்தப்பா, அவ்வளவுதான். அவனை எடுத்து வளர்த்தான்.
அவளை எடுத்து வளர்க்க, ஏன்னா தாயும் தகப்பனும் மரிச்சு போயிட்டான். தாய் தகப்பனும் மறிச்சதுனால மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்க்கிறான். எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நீங்க படிச்சு 7வது வசனத்தை படிச்சு படிச்சீங்கன்னா, சிறிய தகப்பனாகிய எஸ்தர் என்று சொல்லப்படும். சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் என்று சொல்லப்படும். அப்ப எஸ்தர் என்பவள் யாருக்கு? மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு சித்தப்பா. இப்ப அவன் பேச்சை கேட்கணும்னு இவருக்கு சொல்லப்படல. ஏன்னா இவர் தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. ஆனாலும் அவர் வளர்ப்புக்கு அவள் கீழ்ப்படுகிறவளா இருந்தான். இப்ப இங்க வசனம் சொல்லுது, அவள் சொற்களுக்கு கேட்டாள் என்று வசனம் சொல்லு. அப்ப சொற்களை கேட்டு வளர்ந்தாள் என்றால் மொர்தெகாய் என்னெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்தான், அல்லது கர்த்தருடைய சொல்லை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொல்லுகிறார் என்று நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்தர் மொர்தெகாய் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது. மொர்தெகாய் வந்து எஸ்தர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, எஸ்தருக்கு மொர்தெகாய் கற்பித்திருந்தான். என்ன கற்பித்திருந்தா? எஸ்தரையோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வ தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தாள். அப்ப இது எதை காட்டுது? எஸ்தர் உருவாக்கப்படுகிறதை காட்டுது. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளருகிறவர்களா இருக்கணும். அந்த சத்தம் சில நேரம் உங்களை உருவாக்கும். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து உருவாக்கப்படுகிறவர்களாய் காணப்படும். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நீங்க மறைவாய் இருக்கணும். இங்க சொல்ற முதல் என்ன சொல்றான்? நீ உன்னை மறைத்துக்கொள், உன் அடையாளங்களை மறைத்துக்கொள். சில நேரத்துல கர்த்தர் உங்களை மறைத்துதான் வைப்பார். அது எதை காட்டுது? உருவாக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுது. அப்ப நாம் இந்த மாதத்துல எப்படி வளரணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்குள் கற்பிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். நீங்க எங்க போனோம், என்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி வாழணும் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒன்றுமே கிடையாது. நீங்க விழுந்து போயிட்டீங்களா, பாவத்துல விழுந்துட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கர்த்தர்ட்ட வாங்க, கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதை எப்படி ஜெயிக்கணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இதற்கு உதாரணம் யோசுவாவினுடைய யோசுவாவினுடைய ஜனங்கள் பாவத்துல விழுந்துட்டாங்க. அதனால ஆயுப்பட்டணத்துல தோற்கடிக்கப்பட்டாங்க, பாவத்தினால தோற்கடிக்கப்பட்டாங்க. இப்போ யோசுவா தன்னை கிழிச்ச வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். அப்ப கர்த்தர் கொடுக்கிறார், பதிவு இருக்கிறதே அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உருவாக்கப்படுகிறவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளருகிறவர்களாய் நாம் மாறணும். 2வது, மொர்தெகாய் எஸ்தரை எப்படி வளர்த்தான், அல்லது எஸ்தர் எப்படி மொர்தெகாய் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் வசனம் சொல்லுது. எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததனால் அவன் அதை ராஜாத்தியாக எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். இந்த வசனத்துல ஒரு சத்தியமே அடங்கியிருக்கு. எஸ்தர் மொர்தெகாய்க்கு அங்கு ஒரு ரகசியம் தெரியும். அங்கு ஒரு நடக்கிற கோல்மால அவனுக்கு தெரியும். அது ரகசியமா அவனுக்கு தெரியும். இப்ப மொர்தெகாய் என்ன செய்யறான்? எஸ்தர்ட்ட போய் சொல்றான். எஸ்தர் இதை கேட்ட உடனே அவள் எஸ்தர் போயிட்டு, எனக்கு இந்த ரகசியம் தெரியும், எனக்கு இந்த காரியம் தெரியும் சொல்லல. அவள் சொல்றா, மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் என்னிடத்துல சொன்னான்னு சொல்லி அவன் தன் மொர்தெகாயின் வார்த்தைன்னு சொல்றான். இது எது தெரியுமா? இது எதை காட்டுகிறது? நாம் கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நாம் வளரணும். தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்துல நம்ம வளரும். எல்லாருக்கும் தம்முடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் சிநேகிதனுக்கு நான் மறைப்பேனோ. அந்த அளவு ஆபிரகாமும் தேவனும் ஒன்றாயிருந்தார். அப்ப நாம 2வதாக எதிலே நாம் வளரணும்? மொர்தெகாய் எஸ்தர் எப்படி வளர்ந்தாள் என்றால் அவளுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள அளவுக்கு அவள் வளர்ந்தாள். நாம் தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். அதற்கு நாம் அவரோடு உறவாடணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், உங்க குடும்பத்துல என்ன நடக்குது, உங்க தேசத்துல என்ன நடக்குது, உங்க ஊழியத்துல என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன நடக்குது சொல்லி. எப்படி எசேக்கியேல் மூப்பர்களோடு உட்கார்ந்து இருக்கும் போதும் அவன் உச்சந்தலையை பிடிச்சு கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ரகசியங்களையும் அக்கிரமங்களையும் வெளியரங்கமாக்கினாரோ, அதே போல் கர்த்தர் உங்களை ஆவிக்குள் கொண்டு போய் அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த
உருவாக்குவார். அப்படிப்பட்ட வளர்ச்சி நம்முடைய ஜீவியத்துல காணப்படணும். எஸ்தர் அப்படிதான் வளர்ந்தால், தேவ ஜனமாகிய நாம் அப்படிதான் வளரணும். கர்த்தருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு வளரணும். உங்க பூமியில, உங்க தேசத்துல ஏதாவது நடக்குதா, அது நீங்க அறிஞ்சிருக்கணும். சோதோம் குமாராவில நடக்கிறதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். அவனுக்கு நடக்க போவதை அவன் அறிந்திருந்தான். அதே போல் உங்க குடும்பத்துக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்க போவதை நீங்க அறிஞ்சிருக்கணும். அதுல நீங்க வளரணும். மூன்றாவதாக எஸ்தர் எதிலே வளர்ந்தால் முருதைகாயிட்ட வசனம் சொல்லுது. எஸ்தர் 4:33 சொல்லுது பாருங்க. 4வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசிப்பது, 13வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னால், நீ ராஜாவின் அரண்மனையில இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைக்காதே. மூன்றாவதாக எஸ்தர் எப்படி உருவாக்கப்பட்டால், எப்படி வளர்ந்தால், அவள் மொர்தெகாயின் எச்சரிப்பை கேட்டு வளர்ந்தாள். எச்சரிப்பை கேட்டு நீங்க வளருகிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய எச்சரிப்பை நாம் கேட்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்படுகிற எச்சரிப்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். முதலாவது எஸ்தர் கர்த்தருடைய வார்த்தை மொர்தெகாயின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டாள். இரண்டாவது எஸ்தர் தேவனுடைய மொர்தெகாயின் ரகசியத்தை மொர்தெகாய் தான் சொன்னான் என்று சொன்னால். மூன்றாவது அவள் எச்சரிப்புல வளர்ந்தாள். அதே போல நாம் கர்த்தருக்குள்ளாக வளருகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் சொல் கேட்டு நடக்கிறது என்பது என்ன? அவருடைய சொல் கேட்டு நீங்கள் உருவாக்கப்படுவர்களாய் மாறணும். இரண்டாவது தேவனுடைய சொல்லை கேட்டு, அதாவது அவருடைய ரகசியத்தை கேட்டு, கர்த்தர் தான் சொன்னான்னு சொல்லி உங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துகிற அளவுக்கு நீங்க அவர் ரகசியத்தை கேட்டு வளரணும். மூணாவது அவர் சொல்லிலே வளர்ந்தாள் என்றால் என்ன அர்த்தம்? சொல்கை கீழ்ப்படிந்து வளர்ந்தாள் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கணும். சில பேருக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தை தான் கேட்கும், சில பேருக்கு தீர்க்கதரிசன வார்த்தை தான் கேட்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் எல்லாருக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறார். பேதுருவை எச்சரித்தார், யோவானை எச்சரித்தார், சவுலை எச்சரித்தார். எல்லாரையும் தேவன் எச்சரிக்கதான் செய்தார். அதே போல கர்த்தர் உங்களையும் எச்சரிப்பார். அப்ப நாமும் கர்த்தருக்குள்ள எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு வளருகிறவர்களா இருக்கணும். அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? எஸ்தர் மொர்தெகாயின் சொல் கேட்டு நடந்தால் என்று சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அதே போல் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பழகணும். இந்த மாதத்துல கேளுங்க. 11 மாசத்துல நீங்க கேட்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு கத்துட்டீங்க, ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய சத்தத்தை நான் பிரத்யட்சமாய் கேட்கணும். மற்ற போதகர் மூலமா அல்ல, தீர்க்கதரிசி மூலமா அல்ல, நான் தேவனுடைய வசனத்தை கேட்கறது மூலமா அல்ல, நீரே என்னிடத்துல பேசணும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்கணும். விண்மான்களை ஈன பண்ணுகிற பயங்கரமான சத்தத்தை கேட்கணும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு வளருகிறவனாய் மாறணும் என்று ஒப்புக்கொண்டிருக்கேன். இதை சொல்லும் பொழுது நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஊழி ஸ்தலத்துக்கு என்று ஒரு போதகர் வந்தார். அந்த போதகர் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து நினைவு வருகிறது. அவைக்கு நான் நினைவுபடுத்துகிறபடி நான் சொல்லுகிறேன். அவர் சின்ன பிள்ளை, நான் ரொம்ப சின்ன பையன், அப்ப ஒரு 10 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த வயசுல அந்த போதகர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் நல்ல பிசாசு துரத்துற வரம் பெற்றவர். அவர் பிசாசு துரத்தி திரும்பி வர வச்சு கேட்டு திரும்பி அனுப்புகிறார். அந்த அளவு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர். ரொம்ப லீனா தான் இருப்பார். அவரை பார்த்தாலே பிசாசுகள் ஓடும், அந்த அளவு இருப்பார். அவரு உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தார், எப்படி இது உங்களுக்கு கிடைச்சிச்சு, எப்படி நீங்க பிசாசு துரத்துற அளவுக்கு வளர்ந்தீங்க? அப்ப அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நான் முந்தி என்னிடத்துல எந்த காரியமும் இல்லை, வேதத்தை வாசிப்பேன், சும்மா இருந்தே நடந்து போயிருந்தேன், அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் எனக்குள்ள ஒரு தாகம் வந்துச்சு, எனக்கும் இந்த வரங்கள் வேணும், நான் கர்த்தரால் உருவாக்கப்படணும், கர்த்தரால் நடத்தப்படணும். அதனால உபவாசம் இருந்து ஜெபிச்சேன், போராடி ஜெபிச்சேன். ஆண்டவரே நீ கொடுக்கலைன்னா நான் போகவே மாட்டேன்னு போராடி ஜெபிச்சேன். அப்போ ஒரு வல்லமை இறங்கி வந்துச்சு, ஒரு ஒளி வந்துச்சு, அது என்ன தூக்கி வீசிச்சு. வீசினோடனே கதவை உடைச்சிட்டு வெளியில வந்து விழுந்தேன்னு சொன்னேன். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அவர் உண்மையா சொன்ன அன்னையில இருந்து நான் திடீர்னு பேசினாலே பிசாசுகள் ஓடும்.
நான் பார்த்தாலே பிசாசுகள். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கர்த்தர் எனக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக இதை நான் சொல்றேன்னா, ஆசீர்வாதத்துக்காய் போராடுறோம், விருதைக்காய் போராடுறோம். அதே போல் கர்த்தருடைய சொல் கேட்டு நடக்கிற அளவுக்கு நீங்க போராடணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நீங்க போராடணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நீங்க பழகுகிறவர்களா இருக்கணும். இந்த காரியத்திலே கர்த்தர் நம்மளை வளர செய்கிறார். கர்த்தர் நம்மளை இந்த மாதத்திலே வளரும்படி எதிர்பார்க்கிறார். ஆனா இதுல இன்னொரு எச்சரிப்பின் வார்த்தை இருக்கு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன எச்சரிப்பின் வார்த்தை? அந்த வசனத்தை வாசிங்க. எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, அவள் வளரும் போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அவள் சின்ன பிள்ளையா உருவாக்கப்படும் போதும் அவள் சொல் கேட்டு நடந்தாள். அவள் ராஜஸ்ரீயா மாறின பிறகும் சொல் கேட்டு நடந்தாள். ராஜாவுக்கு முன்பாய் போய் நிக்கிற போதும் மொர்தெகாய் சொல் கேட்டு வளர்ந்தாள். இப்ப இதை காட்டுது, நாம் கர்த்தருக்குள்ளாய் உருவாக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நாம முடிவெடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நீங்க இப்போ உருவாக்கப்படும் போது எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கீங்களோ, கர்த்தரை மாத்திரம் நீங்க வெளிப்படுத்தலாம் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போதும், நீங்க கர்த்தருக்குள் நல்லா வளர்ந்து வரும் போதும் உங்ககிட்ட மனுஷங்க சொல்லுவாங்க, நீங்க நல்ல வல்லமையா ஊழியம் பண்றீங்க, நீங்க வல்லமையா ஜெபிக்கிறீங்க, வல்லமையா கர்த்தர் வார்த்தை பேசுறீங்க, வல்லமையா தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, நீங்க எனக்கா ஜெபிங்க. ஆனா அந்த நேரத்திலையும் யோசேப்பு சொன்னது போலதான் சொல்லணும், நான் இந்த சொப்பனத்தை விளக்குறதுல தேவனே அதை விளக்குவார். நம்மளை மறைச்சு நாம் கர்த்தரை வெளிப்படுத்தும். எஸ்தரை குறித்து சொல்லுது, அவள் வளரும் போது மொர்தெகாய் சொல்லை கேட்டாள், வளர்ந்த பின்பும் சொல்லை கேட்டாள். அதே போல நாம் உருவாக்கப்படும் போது சொல்ல கேட்கணும், பின்னாட்கள் சொல்ல. ஏன்னா எதற்காக இதை சொல்லுகிறார்னா, அநேக பேர் இதுலதான் விழுந்து போறேன். வளர்ற வரைக்கும் கர்த்தர் வார்த்தை கேட்பாங்க, அதுக்கப்புறம் நான் ஊழியக்காரன், எனக்கு கர்த்தர் பேசுறாரு, நான் சொல்றேன்னு சொல்லி சுயமா முடிவு எடுப்பாங்க. அதுக்கு வேற விதத்திலயும் உதாரணம் இருக்கு, நிறைய உதாரணம். தாவீது எடுங்க, அவன் சொல்றான், அவன் ராஜாவா வாரின பிறகு கர்த்தர் சொல்லாமே கணக்கெடு பிசாசினால் தூண்டப்பட்டு. அதனால் அதுல எச்சரிப்பா இருங்க. எல்லா விதத்திலும் உங்களை மறைச்சு நீங்க கர்த்தருக்குள்ளாய் வளருங்க. அப்ப 2வதாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல் கேட்டு நடக்கிறதிலே நீங்கள் வளரணும். அவள் சொல் கேட்டு நடக்கிறதுல நீங்கள் வளரணும். முதலாவது அபிஷேகத்துல வளரணும், 2வது அவர் சொல் கேட்டு வளருகிறது நடக்கணும். இப்ப நாம் கண்களை மூடுவோம். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வளருகிறவனாய் இருக்கணும்னு ஒப்புக்கொண்டேங்க. நான் வளருகிற மனுஷனாய் இருக்கணும், நான் வளருகிறவனாய் இருக்கணும். இந்த மாதத்துல எனக்கு இந்த வளர்ச்சியை கொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதத்திலே நான் விதையா இருக்க கூடாது கர்த்தாவே. இந்த மாதத்திலே நான் பூண்ட கூட கொஞ்சம் வளர்ந்த செடியை போல இருக்கக்கூடாது. நான் ஒரு மரமா வளரணும். என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாயமான பேச்சை எடுத்து போடுங்க, கள்ளமான வலதுகையை எடுத்து போடுங்க. அந்நிய புத்திரனா நான் இருக்க கூடாது கர்த்தாவே. அபிஷேகம் என்கிற தாடியிலே நான் வளரணும், கர்த்தருடைய சொல் கேட்டு நடக்கிறதுல நான் வளரணும் சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேட்போமா? கர்த்தர் இப்பொழுது அந்த கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். எல்லாரும் நீங்கள் வளர்ந்து விதையாய் மறைந்து கூடாது, நான் வளரக்கூடாது, நான் உதவி செய்கிறவனாய் மாறணும், அபிஷேகத்துல வளரணும், கர்த்தருடைய சொல்லை கேட்டு வளர ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தரை கிருபையினாலே நிரப்புகிறார். வளரணும்னா சொல் கேட்டு நடக்கணும்னா அதுக்கு 3 முக்கிய காரியத்தில் விடுபடணும். 1 மாயமான பேச்சு, 2வது கள்ளத்தனமான வலதுகை, 3வது அந்நிய புத்திரர். மாயமான பேச்சு நமக்குள் இருக்கக்கூடாது, 2வது கள்ளத்தனமான வலதுகை நமக்கு இருக்கக்கூடாது, 3வது மிகவும் முக்கியமாய் நீங்க ஒருபோதும் அந்நிய புத்திரரை மாறி பஸ்காவுக்கு நீங்க விலகி இருக்கக்கூடாது. இப்ப கர்த்தர் கரத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த 3க்கு என்னை தப்புவியும், என்னை 3க்கு தப்புவித்து ஓங்கி வளர செய்யும். இப்ப கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொண்டு இந்த 3 எனக்கு ஜெயம் வருவதாக, எனக்கு இந்த 3
நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் சோதரி. நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருந்து வளருவீர்கள், வளர்ந்தான் என்ற வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வளருது என்பது விதை செடியாய் மாறி, செடி மரமாய் மாறி அநேகருக்கு அடைக்கலம் கொள்கிறதாய் மாறுகிறது அல்லவா? அதுதான் வளர்ச்சி என்று சொன்னீர் அல்லவா? இன்றைக்கு பிள்ளைகள் வளருவார்களாக, இந்த மாதத்திலே வளருவார்களாக. இவர்கள் விதையாய் இருக்கிறவர்கள் செடியாய் மாறுவார்களாக, செடியாய் இருக்கிறவர்கள் மரமாய் மாறுவார்களாக. அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்கத்தக்கதான ஆண்டவரே, நல்ல செழிப்பிலும் செல்வத்திலும் ஆசீர்வாதத்திலும் அபிஷேகத்திலும் நீர் நம்முடைய பிள்ளைகளை வளரச் செய்வீராக ஆண்டவரே. இரண்டாவதாய் கர்த்தர் சொன்னபடி ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தாடி வளரட்டும், அபிஷேகம் வளரட்டும், அது இவர்கள் தாடியிலே ஓடட்டும், பக்தி வைராக்கியத்திலே வளரட்டும் கர்த்தாவே. எஸ்தர் மொர்தெகாயின் வார்த்தையை கேட்டு நடக்கிறதே வளர்ந்தால் அல்லவா? அதே போல நம்முடைய பிள்ளைகள் வளருவார்களாக. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு, உருவாக்கப்படுகிற சத்தத்தை கேட்டு, தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற சத்தத்தை கேட்டு இவர்கள் வளருவார்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாக மாயமான பேச்சுக்கும் கள்ளத்தனமான கைக்கும் அந்நிய புத்திரருக்கும் பிள்ளைகளை தப்புவிப்பீராக. அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் தப்புவிப்பீராக. இவர்களும் அதை செய்யாதபடி கர்த்தர் தப்புவிப்பீராக. அதன் நிமித்தமாய் இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒரு வளர்ந்த ஜனமாய் மாறுவார்களாக. அப்படின்னு செய்கிற கண்ணென்று செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய என்றும் என்றும் சதா காலம் யாவரோடு கூட நீங்க வளருகிறவர்களாய், ஓங்கி வளருகிறவர்களாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.